இங்க ரேட் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், எல்லாரும் கேட்குற விஷயம். நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா ஒரு பிளவுஸ்க்கு எப்படி நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்? இப்போ உங்க ஏரியால ஒரு 4-5 டெய்லர் ஷாப் கிட்ட விசாரிக்கணும், அவங்கள எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. அகைன் வந்து இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, வீட்டுல உட்காந்து தைச்சா கம்மியா தருவாங்க, கடையை போட்டு தைச்சீங்கன்னா நிறைய தருவாங்க. இதுல இருந்து கூட நல்லா சம்பாதிக்கலாம். எப்படி ஃபிட்டிங்கோ ஃபினிஷிங்கோ பக்காவா இருந்ததுன்னா உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. ஒன்லி ஃபிட்டிங், அந்த ராங் சைடை பார்த்தோன்னா ஃபினிஷிங் அப்படி இருக்கணும். அது ரெண்டு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எங்க போனாலுமே உங்களை தேடி வருவாங்க. உங்களோட வேலைக்கு நீங்க நிர்ணயம் பண்ணுங்க காசு எவ்வளவு வாங்க. நீங்க உங்களை எங்கேயுமே லெட் டவுன் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிளவுஸ் 1000 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணுங்க, ஆனா அது கான்ஃபிடண்டா சார்ஜ் பண்ணுவீங்க. 1000 ரூபாய் இருந்தாலும் என் பிளவுஸ் மாதிரி எவனும் ஃபிட்டிங் கொடுக்க முடியாது. அவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும்னா நீங்க ஒரு நம்புறீங்கன்னா தாராளமா சார்ஜ் பண்ணுங்க.